بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் இந்த நேரத்தில் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. மரியம் என்ற சூராவுடைய விளக்க உரையின் முதல் வகுப்பு. சூரத்து மரியம் மக்காவில் இறக்கப்பட்ட சூறாவில் ஒன்று. இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கை ரீதியான அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான சூறாவில் சூரா மரியம் ஒரு சூரா. குறிப்பாக நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் இந்த மார்க்கத்தை மாற்றிய அனைத்து அம்சங்களையும் கொள்கை ரீதியாக ஈமான் கொண்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹுவால் இறக்கப்பட்ட வசனங்கள் இந்த சூரா மரியமுடைய வசனங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விளக்க உரையை எம்முடைய முன்னாள் அறிஞர்களுடைய கருத்துக்களோடு அறியக்கூடிய வாய்ப்பை எமக்கு தந்திருக்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனுடைய சூரத்து தௌபாவுடைய சூராவை தவிர மற்ற எல்லா சூறாக்களுடைய முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான் இந்த சூராவை. காஃப் ஹா யா ஐன் ஸாத். எத்தனை எழுத்துக்கள்? காஃப் ஹா யா ஐன் ஸாத். 5 எழுத்துக்கள். காஃப் ஹா யா ஐன் ஸாத். ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை ஆரம்பம் செய்கிறான். இந்த சூராவுடைய முதல் வசனம் என்ன? காஃப் ஹா யா ஐன் ஸாத். இந்த வசனத்திற்கு விளக்கமாக சில அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்துவார்கள். இந்த வசனத்திற்கு இது விளக்கமாக அமையலாம், இந்த வசனத்திற்கு இது விளக்கமாக அமையலாம் என்று. ஆனால் ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய கணக்கின் கருத்தின் அடிப்படையில் இது போன்ற வசனங்களுடைய அர்த்தத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் மீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல சூறாக்களுடைய ஆரம்பமாக இது போன்ற வார்த்தைகளுடைய அமைப்பில் உள்ள வசனங்களை அல்லாஹ் ஆக்குவதன் காரணம் என்ன? ஜும்ஹூர் அஹ்லுல் இல்ம், அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேர்கிறார்கள். அல் ஹுரூஃபுல் முகத்தஅ என்று வரக்கூடிய இது போன்ற வெட்டுக்களோடு வரக்கூடிய வார்த்தைகளுடைய வசனங்கள் இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல சூறாக்களுடைய ஆரம்பத்தில் ஆக்குகிறான். லில் இஜாஸி வல் தஅஜீஸ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக. யாருக்கு? யார் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அரபி மொழியில் பட்டிடம் பெற்றிருந்தார்களோ, புலமை பெற்றிருந்தார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய அரபி மொழியின் புலமையை, அல்லாஹுவின் வார்த்தைகளின் ஆழத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வசனங்களை பல சூறாக்களுடைய முதல் வசனமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். ஷேக் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா, இன்னும் குர்ஆனுடைய விளக்க உரையுடைய பெரும்பாலான ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய சூறாக்களை ஆரம்பிப்பதனுடைய காரணம் அல் ஹுரூஃபுல் முகத்தஆவோடு குர்ஆனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக, குர்ஆனுடைய பலாகத்தை மக்களிடத்தில் நிலைநிறுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வார்த்தைகளோடு குர்ஆனை ஆரம்பம் செய்கிறான் என்று இது போன்ற அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
ஒவ்வொரு நபிக்கும் சில அத்தாட்சிகளை, சில அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தான். ஒவ்வொரு நபியும் அந்தந்த சமூகம் எதை தங்களுடைய அதிசயங்களாக, தங்களுடைய அத்தாட்சிகளாக கொண்டிருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அந்த சமூகத்திற்கு அனுப்பி அதே ஆற்றலை மிகைக்கக்கூடிய அல்லாஹ்வின் ஆற்றலை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆற்றல்களை, அந்த அத்தாட்சிகளை அந்த நபிமார்களுக்கும் அந்த ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில், அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் சூனிய கலையில் புலம்பெயர்ந்தவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூனிய கலையை பொய்யாக்குவதற்காக, இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து உதவி இல்லாமல் நடத்த முடியாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபணம் செய்வதற்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில அத்தாட்சிகளை கொடுத்தான். அவர்கள் கம்பை போடுவார்கள், அந்த கம்பு உண்மையான பாம்பாகவே மாறும். கைத்தடியை கொண்டு கடலை, ஆற்றை பிளப்பார்கள், அது 2 துண்டாக பிளந்துவிடும். கையில், தங்களுடைய பையில் இருக்கக்கூடிய, சட்டையில் இருக்கக்கூடிய பையில் கையை உள்ளே விடுவார்கள், அது வெளிச்சத்தோடு வெளியே வரும். இது போன்ற அத்தாட்சிகளை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட அத்தாட்சிகளை தான் பல நபிமார்களுக்கும் பல ரசூல்மார்களுக்கும் கொடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சமூகத்திற்கு ஏற்றவாறு உள்ள அத்தாட்சியை அல்லாஹ் கொடுத்தான். அதுதான் குர்ஆனுடைய அந்த மொழிநடை. அந்த காலத்திலே வாழ்ந்த அரபுகள் தங்களுடைய அரபி புலமையை பெருமையாக நினைத்தார்கள். தங்களை விட இந்த பூமியில் அரபி மொழியில் புலமை பெற்றவர்கள், கவிதையாக பாடுபவர்கள், அதனுடைய ஆழங்களை அறிந்தவர்கள் யாரும் இல்லை என்று அரபுகள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வரக்கூடிய இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் கலாம் தான். உங்களுடைய கவிதைகளை விட, உங்களுடைய அரபி புலமைகளை விடவெல்லாம் இது மேலானது. இந்த அரபி மொழியின் நடையை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இறக்கி இருக்க முடியாது என்ற உண்மையை அல்லாஹ் பறைசாற்றுவதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சமூகத்திற்கு ஏற்றவாறே உள்ள அத்தாட்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். அதுதான் அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் ரா காஃப் ஹா யா ஐன் ஸாத். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்ற நபிமார்களுக்கும் கொடுத்த அத்தாட்சியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சேர்த்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். இஸ்ரா மிஅராஜுடைய அத்தாட்சி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பு. சந்திரனை தங்களுடைய விரலால் பிளந்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அத்தாட்சி. குறைவாக இருக்கக்கூடிய உணவில் பிஸ்மில்லா என்று கூறி தங்களுடைய கையை உள்ளே நுழைத்தால் அல்லாஹ்வின் உதவியால் அந்த உணவு அங்கே இருக்கக்கூடிய எல்லோர்களுக்கும் முழுமையாகி அதற்கு மேலும் மிஞ்சும் அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்திருந்தான். பின்னால் வரக்கூடிய கல்வியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக அறிவித்து கொடுக்கக்கூடிய அத்தாட்சி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் நின்ற கல், குத்துபாவுடைய மேடைக்காக அவர்கள் பயன்படுத்திய கல், அதை கொஞ்சம் விலக்கிவிட்டு வேறொரு குத்துபா மேடையை தயாரித்தவுடன் அந்த கல் அழுகக்கூடிய சப்தத்தை கேட்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். மக்காவுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் கற்களும் மரங்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் கூறிய அத்தாட்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதருக்கு கொடுத்திருந்தான். நோய்களை குணப்படுத்தக்கூடிய அத்தாட்சியை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அத்தாட்சி கொடுக்கப்பட்டதோ அல்லாஹ்வின் உதவியால் அதே போன்று நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய அத்தாட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். இப்படிப்பட்ட அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி தான் இந்த குர்ஆனுடைய மொழிநடை. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதுதான். தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் அல்ல என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபணம் செய்து அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவாலாகவும் அந்த மக்களுக்கு ஆக்கினான். குல் லஇன் ஜதமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா ஐயது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதூன பிமிஸ்லிஹி
வலவ் கான பஅதுஹும் லிபஅதின்